ஹாய் கைஸ், வெல்கம் டு தர்ணாஸ் கிச்சன். அற்புதமான மூலிகை குழம்பு ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்க்கலாமா? நாவுறிஞ்சி இலை, இது முடக்கத்தாங்கீரை, தூதுவளை இலை, பிரண்டை, குப்பைமணி, அது வந்து முசு இலை. அது முசு இலை. எல்லாத்தையும் பறித்து எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வதக்கி எடுத்துக்கலாம். பார்க்கலாம். அப்படியே பறிச்சுன்னு வந்தவுடனே பறிச்சுக்கிட்டு வந்தவுடனே வதங்கிடும். பிடுங்கின உடனே எல்லாம் வதங்கிடும். டக்கு டக்குன்னு ஆஞ்சி வச்சுருங்க. ஏன்னா அது தோண்டு போச்சுன்னா நமக்கு கிள்ளவே முடியாது. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதை வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? தனியா நான் வறுத்துட்டு தான் அரைக்க போகிறேன். மிளகாத்தூள் போடல. 10 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். தனியா, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, நிறையா தக்காளி போடாதீங்க, ஒன்றே ஒன்று, 2 பூண்டு, இஞ்சி, தேவையான அளவுக்கு புளி. இது வந்து மாங்கொட்டை. நாங்கள் ஊறுகாய் இப்படி தான் போடுவோம். நாங்கள் ஊறுகாய் போடுறது வந்து இப்படி தான் போடுவோம். இப்படி 2 அரிஞ்சிட்டு, இது 2 வருஷம் ஆகிடுச்சு மாங்கொட்டை ஊறுகாய் போட்டு. இதோட கொட்டையை எடுத்து இதில் குழம்புல போடுவோம். இந்த உள்ளே இருக்குது. நீங்கள் கூட அது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இல்லை இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுங்க, இல்லை கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம். பெருங்காயம், அவ்வளோதான் தேவையான பொருள். அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சுக்கணும். சட்டி சூடாகிடுது. இப்போ வெறும் சட்டியிலேயே தனியா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தனியாவும் காஞ்ச மிளகாவும் போட்டு வறுத்துக்கலாம். உங்களுக்கு மிளகு வேணும்னா போட்டுங்கன்னா, அது காரம் நிறையா இருக்குது. இஞ்சி போடுறதெல்லாம் மிளகு வேணும்னா சேர்த்துக்குங்க, வேணும்னா விட்டுடுங்க. தனியாக நல்லா வெடிக்கும், நல்லா வாசனை வரும். அப்போ எடுத்துக்கோங்க. இந்த பொன்னிறமாக அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துச்சு, எடுத்துக்கோங்க. இப்போ அதே சட்டியிலேயே எண்ணெய் ஊற்றி இஞ்சி வதக்கலாம். இஞ்சி எடுத்து வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் வதக்கலாம். இஞ்சி வதங்கிச்சு லைட்டாக, அதில் கீரையை போட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு மிளகாவும் தனியாகவும் அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறம் இதை போட்டு அரைங்க. அது மசியாது, இதில் சீக்கிரம் மசிங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்துச்சு, எடுத்துக்கலாம். அரைச்சி சேர்க்கறதெல்லாம் அதில் சேர்ந்து கொதிச்சிடும். சட்டி சூடாகிடுச்சு. எந்த எண்ணெயும் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லது. நீங்கள் எந்த எண்ணெயும் சேர்த்துங்க. காஞ்சிச்சு, கடுகு போடுங்க. இதில் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி 3 அரைஞ்சி வச்சுன்னா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்ட கிடையாது, ஆக்கிட்டு வந்துடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அதில் அதே கொஞ்சம் வதக்கிடுவேன். அது இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே இருக்கட்டும். இதுக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் நிறையா இருக்குங்க. தண்ணியாக சேர்த்துக்கணும்.
அதை கூட புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். நீங்கள் இதில் கத்திரிக்காய் சேர்க்கறதுனால சேர்த்துங்க, இல்லை மாங்கொட்டை இருந்தால் உங்களுக்கு இது கத்திரிக்காய் அந்த மாங்காய் ரெண்டுத்தில் ஏதாவது சேர்க்கலாம், எதுனாலும் சேர்த்துங்க. இல்லை சும்மாவே கூட வச்சுட்டு நீங்கள் அப்பளம் வறுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதிலே பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. நான் பெப்பர் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போடுவோம், பெப்பர் பொடி கொஞ்சம் போடுவோம், ஜீரகம் கொஞ்சம் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க. காரம் எங்களுக்கு ரொம்ப வேணாம்னா மிளகா கம்மி பண்ணிவிட்டு மிளகு கொஞ்சம் சேர்த்துங்க. நீங்கள் எப்போயுமே சரி பெப்பரு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் 50 வாங்கி வறுத்து வச்சுங்க. இதுமாரி குழம்பு வைக்கும்போது அப்பப்போ தேட வேணாம், ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நான் 4 கத்திரிக்காய் போடுறேன். அந்த மாங்காய் கொட்டை இல்லைன்னா கத்திரிக்காய் போடுங்க, அப்படி இருந்தால் கூட ரெண்டு எதுவும் போடுவீங்க. இது கூடயே நீங்கள் கருவாடு போட்டு வச்சிங்கன்னு வச்சுங்க, காரப்பொடி இன்னும் நல்லாயிருக்கும். சரி, மூடிலாம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுதான் திறக்கும் போதே வாசனையாக இருக்குது. எங்களுக்கு தெரியுது, அப்புறம் நீங்கள் கேட்காதீங்க உங்களுக்கு தெரியாமல் தெரியாது. இதில் மிளகு, ஜீரகம் எல்லாமே சேர்க்கலாம், ஆனால் அது டேஸ்ட்டு மாறிடும். இது இப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. அதுக்கு வேறு சுக்கு, மிளகு, ஜீரகம் வச்சு அது தனியாக வேறு, அது ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது இப்படி தான் சாப்பிடணும். இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து இறக்கிடலாம். இதில் நீங்கள் சுட சுட சாதம் வச்சு அப்பளம் வறுத்து வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி அடிக்கடி இதே செய்வீங்க. செஞ்சுட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.